நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பள்ளி மாணவர்களை கொண்டு பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படும் இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பகுதியிலிருந்து இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றையோடு சேர்த்து அடுத்த 3 வாரங்களுக்கு நீங்கள் பார்க்க போவது அரையிறுதி போட்டிகள். இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 3 அரையிறுதி போட்டிகள். ஒவ்வொரு அரையிறுதி போட்டியிலிருந்தும் வெற்றி பெறும் அணி இறுதி போட்டிக்கு ஆயத்தப்படுவாங்க. இறுதி போட்டியில் வெல்லும் அணிகளுக்கு சிறப்பான பரிசுகள் உண்டு. முதலாவது கௌரவம் மிக்க இந்த நிகழ்ச்சிக்கான கோப்பை, கூடவே வெற்றி பெறும் அணிக்கு சென்னை ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் வழங்கும் 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள சைக்கிள் ஆளுக்கு ஒன்றும், கூடவே www.smartshoppers.in வழங்கும் 13,000 ரூபாய் பெருமானம் உள்ள டிஜிட்டல் கேமராவும் ஆளுக்கு ஒன்று பரிசாக கிடைக்கும். இரண்டாவது நிலையில் இருக்கும் ரன்னர்ஸ் அப் அணிக்கு அதே ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் வழங்கும் 6,000 ரூபாய் பெருமானம் உள்ள பை சைக்கிள் ஆளுக்கு ஒன்று பரிசாக கிடைக்கும். இந்த பரிசுகள் மட்டுமில்லாமல் வெற்றி பெறும் அணிக்கு விஜய் டிவி வழங்கும் ரூபாய் 2 லட்சம் ரொக்கமும், இரண்டாவது நிலையில் வரும் ரன்னர்ஸ் அப் அணிக்கு 1 லட்சமும் வழங்க இருக்கிறது. இதே நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், பிரபலங்களை வைத்து வேற வடிவத்தில் நடத்திட்டு இருந்தோம். பிறகு பள்ளி மாணவ மாணவியருக்கு நடத்தினா என்னன்னு எங்கள் குழு யோசித்ததன் விளைவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி. இதற்கு பள்ளியிலிருந்தும் பிள்ளைகளிடமிருந்தும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடமிருந்தும் ஏராளமான வரவேற்பு கிடைத்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு பிள்ளைகள் முதல்ல பிரிலிமினரி லெவல், அதற்கு பிறகு சூப்பர் பிரிலிம்ஸ், பிறகு காலிறுதி, அதை தாண்டி அரையிறுதிக்கு வந்திருக்கிறார்கள். திறமை மிக்க பள்ளி குழந்தைகள். இந்த முதல் அரையிறுதி போட்டியில் 2 அணிகளை நாம் சந்திக்க போகிறோம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது திருச்சி சுந்தர் நகரிலிருந்து வந்திருக்கும் பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். அரையிறுதி போட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுக்காக முதல்ல எல்லாருடைய சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் ஒரு முறை உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஆடியன்ஸ்க்கு. என் பேர் எஸ் மஞ்சுமிதா. நான் பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹாய், என் பேர் பிரியதர்ஷினி. நான் பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மஞ்சுமிதா, பிரியதர்ஷினி 3 நிலைகளை தாண்டி இப்போ அரையிறுதி போட்டிக்குள்ளே வந்திருக்கிறீங்க. பொதுவாக இந்த எந்த ஒரு விளையாட்டுக்குள்ளே போகும்பொழுதும் ஒரு சின்ன படபடப்பு, ஒரு நர்வஸ்னஸ் ஏற்படுவது எல்லாருக்கும் இயற்கை. அதுக்கு வயது வரம்பே கிடையாது. ஆனால் பொதுவாக சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு அரையிறுதி போட்டின்ற ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இதை தாண்டினா இறுதி போட்டி, அங்கே வெல்லுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த இடத்துல இந்த கட்டத்தில் உங்களுடைய மனநிலை உணர்வுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு முதல்ல, இப்போ பரவாயில்ல. ப்ராக்டிஸ் பண்ண அளவுக்கு நாங்கள் ஜெயிப்போம்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃபைனல்ஸ்குள்ளே போகணுன்றது தான் உங்களுடைய டார்கெட். இப்போ இது வரைக்கும் இருந்த சுற்றுகளில் பலவிதமான பயிற்சி எடுத்திருப்பீங்க. செமிஃபைனல்ஸ் வந்துட்டோம், இந்த சான்ஸை நம்ம இனிமேல் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி கூட வேற ஏதாவது அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து இது வேற மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? எதுலையாவது கவனம் செலுத்துறீங்களா? அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அம்மா இங்கே நடக்கிற மாதிரியே 5 வேர்ட்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க அம்மா. காலிறுதி போட்டியில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக விளையாண்டிங்கன்னு சொல்ல முடியாது. சில சங்கடங்கள், தடங்கல்கள் ஏற்பட்டது. அதை அரையிறுதி போட்டியில் தவிர்க்கணும்னு ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா? என்ன பிரச்சனை அங்கே ஏற்பட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கரெக்டாக தெரியல, அந்த பயத்தில் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வரல. சரி, உங்களுக்கு அரையிறுதி போட்டி சிறப்பிக்க நாங்கள் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறோம். இந்த முதல் அரையிறுதி போட்டியில் விளையாட போகிற அடுத்த அணி மதுரையிலிருந்து வந்திருக்கிற மகாத்மா மாண்டேசரி சிபிஎஸ்இ ஸ்கூல் மாணவியர். ப்ளீஸ் வெல்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மீனாட்சி. நான் மகாத்மா சிபிஎஸ்சியில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் வர்ஷினி. நானும் மகாத்மா சிபிஎஸ்சியில் 10th படிக்கிறேன். அதே 10th படிக்கிறேன்னு சொல்லுவீங்களே. சரி, மதுரையிலிருந்து வந்திருக்கிற ஒரு தமிழ் பாப்பா. தமிழ் தாத்தானா யாருன்னு தெரியுமா? உவே சாமிநாத ஐயர். உவே சாமிநாத ஐயர். அந்த மாதிரி நீ வளர்ந்து பெரிய பொண்ணா வர காலத்தில் தமிழ் அம்மான், தமிழ் பாட்டி, அப்புறம் முதல்ல தமிழ் அம்மா, தமிழ் பாட்டி, அதுக்கு ஆரம்பமாக இப்போ தமிழ் பாப்பாவாக துவங்கி இருக்கிற வர்ஷினி. அது மாதிரி உனக்கும் ஆங்கில இலக்கியத்தில் அதிக ஈடுபாடும் அறிவும் உண்டுன்னு சொல்லி உன்னுடைய தோழி சொல்லியிருக்கிறான். அதுபடி எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் முயற்சி, வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அரையிறுதி போட்டி முதல் சுற்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனுடைய விதிமுறைகள்லாம். டீம் 1 தொடங்கட்டும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மகாத்மா மாண்டேசரி.
முதல் அரையிறுதிப் போட்டி. இன்றைக்கு 4 சுற்றுகள். இந்த 4வது சுற்றின் இறுதியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிகள் நுழையும். முதல் சுற்றை தொடங்க போகிறோம். கொடுக்கப்படுகிற 2 நிமிட அவகாசத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் திரையில் பார்க்க போகிற ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் அந்த சொல்லுக்குரிய எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். அதை சரியாக பொருத்தி சொல்ல கண்டுபிடித்து பிறகு குறிப்புகள் கொடுக்க துவங்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் நீங்கள் 3 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க வேண்டும். நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நாம், நண்பர்கள், பொதுவாக, மாணவர்கள், 3வது குறிப்பு. மாந்தன், வேந்தன், நாம்னு சொன்னா மறந்துட்டேன். ஆச்சரியம், அதிசயம், நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். அடுத்த சொல். தென்னை, கீற்று, வழுக்கை, மட்டை, 3வது குறிப்பு. குடிப்பது, இளநீர், வெரி குட். பிரியதர்ஷினி சுதாரிக்கணும். குறைவு, அதிகம், வெரி குட். 2. 45 வினாடிகள். ஆச்சரியம். வினோதம், பாதி, அது 3வது குறிப்பாயிருச்சு. இப்ப விடை சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட், நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்த சொல். 20 வினாடிகள். இது நேரா விடை தான் சொல்லணும். இது ஆச்சரியம் சொன்னாங்களே அதனுடைய சொல். 10 வினாடிகள். வேடிக்கை, அடுத்த சொல். ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க. இடத்த மாத்தி போட்டு. தமிழ்நாடு, மன்னிக்கணும். இப்பதான் கண்டுபிடிச்சல. ஆச்சரியம்க்கு நீ சொன்னது அதிசயம் சரியா இருந்தது. வேற அதுக்கு இணை சொற்கள் ஏதாவது ஓசையில் இணை ஒன்று நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். அது கூட அதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஆச்சரியம்ன்ற பொருளை மனசில் வச்சுக்கணும். அதுக்கு ஈர்ப்பு வியப்பு, அப்படி ஏதாவது கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அதற்கு இன்னொரு பொருள் கண்டுபிடிக்கிற சிரமம் தான் எனக்கும் தெரியும். அதிசயமாக அவளே சொல்லியாச்சு. துவக்கம் அவ்வளவு இல்லை, சந்தோஷப்படுற மாதிரியான நிலைமை இல்லை. 2 சொற்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பார்ப்போம். அடுத்த சுற்றுலேருந்து நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். வெரி குட். 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் அமரலாம். வாங்க மகாத்மா மாண்டேசரி. மகாத்மா மாண்டேசரி, இந்த முதல் அரையிறுதி சுற்றின் முதல் சுற்று உங்களுக்கு முதல் வாய்ப்பு. விதிமுறைகள் எல்லாம் தெரியல. தெரியும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பின்னணி, முன்னணி, 1, உருவம், பிம்பம், 2, எஃகு, கேடயம், 3, உறக்கம், தூக்கம், 4, தெனாவட்டு, திமிரு, 1.25 நிமிஷம் இருக்கு. பதட்டமே வேண்டாம். 2 குறிப்புகள் சொல்லலாம். வீரம், வேறு, 3வது குறிப்பு. வைடூரியம், 50 வினாடிகள் இருக்கின்றன. முதல்ல சொன்ன குறிப்புகள்லாம் மனசில் வருதுன்னு நினச்சிக்க. அவ சொல்லக்கூடாது. இப்போ நீ சொல்ல போகிறது விடை. என்ன சொன்னாலும் அது விடை. 38 வினாடிகள். முதல் குறிப்பு என்ன சொன்ன நினைவு இருக்கா? தெனாவட்டு, ஓகே. வீரம், தெனாவட்டு. அந்த பொருளில் ஏதோ ஒன்று. 20 வினாடிகள். வைடூரியமா, சாதுரியம், அவன் சொன்ன பொருள் மறந்துட்டு. தைரியம், ரிஷி. சரி விடு விடு. இது முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணப்போ எப்போது இந்த சொல் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை, வந்ததில்லை. ரொம்ப சாதாரண சொல்.
பொருள் சொல்லும் பொழுது குழப்பம் வந்துடுது. கவனமாக இருந்துக்காங்க. சொல்லிட்டேன், என்னமோ சொல்லிட்டேன், தைரியம். சரி. அதான் அடுத்த தடவை சுதாரிச்சுக்கணும். வெரி குட், அழகான துவக்கம். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றில் நீங்கள் 2 சொற்கள் தான் கண்டுபிடிச்சிங்க. அவங்க 4 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த இடைவெளியை அதிகமாக்கவே விட்டுறக்கூடாது. இப்போ தான் முதல் சுற்றே இன்னும் முடியல. அதனால் கவனமாக இருந்து 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அசுத்தம், சுத்தம், இழுக்கு, அழுக்கு, 1, சொல், வார்த்தை, வெரி குட், 2, நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்து இறப்பு, பிறப்பு, 3, செவ்வாய், புதன், முன், திங்கள், 4, சொத்து, அஸ்தி, ஆஸ்தி. அது வில்வம், அப்படின்னா நான் என்னன்னு கேட்பேன். ஒரு குறிப்பாயிடுச்சு அது. செல்வம், ஓகே, மதிப்பெண் கொடுக்குறேன். என்ன வெல்வம்னா அப்படி எதுவும் இருக்கா? வில்வ மரம்னு சொல்லுவாங்க. இருக்கு, உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். வெரி குட், அழகா 5 சொற்களை கண்டுபிடிச்சு 5 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க. வெல் டன். அவங்களுடைய மதிப்பெண்கள் எத்தனை? 7. நீங்க கணக்கு போட்டு கவனமா இருந்துக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மாடு, எருமை, தின்பது, வைக்கோல், 1. அவ்வளவு முழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மீனாட்சிக்கு பயத்தை ஏற்படுத்திடுவோம். அடுத்த சொல். பயப்படாம இருக்கேன் சார் நானு. புலவர், கவிஞர், 2, தீபாவளி, பொங்கல், அனைத்தும், பண்டிகை, 3, திரையரங்கம், காட்சி, நடுவில், இடைவேளை, 4. வெரி குட். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. சகஜம், அரசியல், வெரி குட். அது என்ன ஏற்கனவே நீங்க பிராக்டிஸ் அரசியல் பண்ணிக்கிட்டீங்க? இதெல்லாம் சகஜமா ஓ, அந்த கணக்கா? வெரி குட். 5 மதிப்பெண்கள் அபாரமா எடுத்துட்டீங்க மகாத்மா மாண்டேஸ்வரி. முதல் அரையிறுதி போட்டியில் முதல் சுற்று முடிவடைகிறது. நீங்க எத்தனை மதிப்பெண்கள்? 9. 9. அவங்க 7. இதை வந்து வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் நேரம் அவங்களும் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. 2வது சுற்றில் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய அரையிறுதி சுற்று, முதல் அரையிறுதி சுற்று. 4 சுற்றுகள் முடிவடையும் பொழுது முன்னணியில் இருக்கிற அணி இறுதிப் போட்டிக்கு ஆயத்தப்படும் அணி. இப்போ 2வது சுற்று தொடங்க போறோம். அதே போல் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 2வது சுற்றுல வரப்போற எல்லா சொற்களுமே அயல் மொழி சொற்கள். பிற மொழியிலிருந்து தமிழுக்குள் ஊடுருவி தமிழை போலவே தோற்றமளித்து இது தமிழ் சொற்கள்னு நம்மளையெல்லாம் நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கும் சொற்கள். ஓகே, இதை மட்டும்தான் இந்த சுற்றுல பார்க்க போறீங்க. ஆனால் பலருக்கு இதில் திரையில் பார்த்த பிறகோ வீட்டில் இருந்து கேட்கும் பொழுதோ இது தமிழ் தான் இவ்வளோ நினச்சிட்டு இருந்தோம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழுக்குள்ள ஒன்றாகிவிட்ட பிற மொழியிலிருந்து வந்த சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பக்கம், தூரம், 1, தானம், தர்மம், 2, உட்பட்டது, எல்கை, அடுத்த சொல். 2 குறிப்பிடலாம் அடுத்த முறை வந்து. பூமி, ஞாலம், மஞ்சம், பிரபஞ்சம், Well done. 3, சுத்தம், சுகாதாரம்,
பந்தம். ஏதாவது சொல்லு. சொந்தம். சேர். மூன்றாவது குறிப்பு சேர். சேர். முதல்ல சொன்ன குறிப்பு வந்து சுத்தம். சுகந்தம். வெல் டன். 4. அந்த விட்ட சொல் 2 குறிப்புகள் இன்னும் தரலாம். கட்டுப்பாடுகள். விதிமுறை. மூன்றாவது குறிப்பு முதல்ல சொன்ன குறிப்பு நினைவு இருக்கா? உட்பட்டதுன்னு சொன்ன. மூன்றாவது குறிப்பு சரி ஏதாவது சொல்லு. நில். அது மூணாவது குறிப்பு. நிந்தனைன்னு ஒன்று சொல்லியிருக்கலாமே. நிபந்தனையா? ஆமா, அதனால தான் நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு உணர்த்துறதுக்காக உட்பட்டதுன்னு சொன்ன. நீ நிந்தனை சொல்லியிருக்கலாம், வந்தனை சொல்லியிருக்கலாம், நிபந்தனை சொல்லிருக்கேன். கட்டுப்பாடு சொன்னா கட்டுப்பாடுன்னு சொன்ன. பரவாயில்ல, அந்த இடத்துல அந்த சமயத்தில் அதான் அவருக்கு தோணி இருக்கு, ஒன்றும் தவறு இல்லை. பரவாயில்ல, ஒன்று தவற விட்டுருக்கீங்க. இப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் 9, 4, 13 நினைவில் வச்சுக்கோங்க. வெல் டன். யூ கேன் வெயிட். பெரியார் சென்டினரி மெமோரியல் உங்களுடைய மதிப்பெண்கள் 7. இதில் 5ஐயும் கண்டுபிடித்தாலும் 12 தான் வரும், பிறகு சமாளிச்சுக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் இதில் 5 நீங்கள் கண்டுபிடிக்க எப்படியாவது முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சான்று. சாதி. அடுத்தது அன்பு. பண்பு. அடுத்த சொல். பந்தம். சொந்தம். 1. கூச்சல். இரைச்சல். செய்வது. சிறப்பான குறிப்பாக இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு சப்தம். சொல்லி. மூன்றாவது குறிப்பு. அடுத்த சொல். நடிகை. கதாநாயகன். நாம். பாடகர். பரம. நடிகை, நாம், பரம. நெக்ஸ்ட். அடுத்த சொல். இதுக்கு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கேன், இன்னும் 2 சொல்லலாம். குற்றவாளி. கைதி. துப்பு. 3 குறிப்பு முடிந்தது. விசாரணை. அடுத்தது. இதுல 1 சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் 2 சொல்லணும். அம்மா. தாயார். காட்டுவது. பாசம். மன்னிக்கணும். இப்படி சொல்லி பார்க்கலாம், உங்களுக்கு விளங்குதான் பார்ப்போம். தூக்கு. மேடை. ஜனாதிபதி. மனு. நீதி. ஒரு தூக்கு தண்டனை ஜனாதிபதிக்கு என்ன மனு போடுவார்? கொஞ்சம் தமிழ் நியூஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தான் தெரியும் இந்த சொல். அப்படி ஒரு வழியில் பார்க்கலாம். இல்லைன்னா கிழங்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம், கிழங்கு, உருளை. அதான் அப்படி முதல்ல அப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா அதில் கருணைன்றது சொல். தூக்கு தண்டனை கைதி ஜனாதிபதிக்கு போடுற மனு பேர் கருணை மனு, மர்சி பெட்டிஷன். என்னை விட்டுருங்க, அது ஆயுள் தண்டனையாக குறைங்கன்னு கேட்குறது. அப்படி சொல்லலாம். கிழங்கு வகையில் கருணையாக சொல்லலாம். நேரடியாக சொன்னால் இரக்கம், தயவு, அந்த மாதிரி பரிவு, இதெல்லாம் சொன்னால் கருணை வரலாம். கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணணும். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க எந்த சுற்றுல? 1. ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், முதல் லெவலெல்லாம் அவ்வளோ சிறப்பாக விளையாடிட்டு வந்தீங்க. செமிஃபைனல்ஸில் யூ ஆர் ஜஸ்ட் லெட்டிங் இட் கோ. தோற்று பார்க்கலாம், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் சண்டை போடாமல், போரிடாமல் தோக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் போராடணுன்றது என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு. நீங்கள் அமர்ந்துருங்க ப்ளீஸ். வாங்க, நெக்ஸ்ட் டீம் ப்ளீஸ் கம் அப். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குறிக்கோள். லட்சியம். 1. அழுக்கு. அசுத்தம். 2. எடுத்துக்காட்டு. சான்று. வேறு. உதாரணம். வெரி குட். 3. அடை. ஆகாரம். 4.
சீக்கிரம். மன்னிக்கணும். ஓகே ஓகே, அதான் சொல்லு. அது பரவாயில்ல, பதட்டத்தில் நீ லீடில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. சாரி சார். தட்ஸ் ஓகே. அழகா கண்டுபிடிச்சிங்க 4 சொற்களையும். அந்த அடை ஆகாரத்தை பற்றி விளக்கம் எனக்கு தேவைப்படுகிறது. ஆக்சுவலி பலகாரம் வச்சோம்னா அது பண்டம் பலகாரம். சரி, ஸோ வேற ஆகாரம்க்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா அடை வைக்கலாம். இப்படி சொன்னா அப்படின்னு ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறீங்க. பரவாயில்லையே, பயிற்சி மட்டும்தான் கை கொடுக்குன்றதுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி வெற்றி பெறும் அணிகள் தான் உதாரணமாக இருக்கிறீங்க. வெல் டன் மகாத்மா மாண்டேசரி. யூ கேன் ரைட். தொடங்கலாமா? நிதானித்து 5 சொற்களையும் கண்டுபிடிக்க முயல வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெக்ஸ்ட் அடுத்த சொல். பயன், உபயோகம், வெரி குட். விருப்பம், ஆசை, 2. இதயம், மனம், இசபெல்லா, அடுத்த word. 2 குறிப்பு சொல்லிட்டீங்க. தொடக்கம், ஆரம்பம், ஓகே, 3. பயணம், பயணிகள், பிரியாணி, பிரியாணியா? ஓகே. பயணம் போகிறவங்க கட்டு சாதம் தான் எடுத்துகிட்டு போவாங்க, பிரியாணி எடுத்துகிட்டு போவாங்க. என்னமோ சொல்ல வராங்க, என்னன்னு பாருங்க. சுற்றுலா, 3வது குறிப்பு. பிரியாணி, 3வது குறிப்பு. பிரயாணி, ஒழுங்காக, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பிரயாணின்ட்டாங்க. பிரயாணம் என்பது சொல். முதல்ல பயணம்னு சொல்லியிருக்காங்களா, அதை மறந்துட்டு. அதை மறக்கவே கூடாது. இதயம், உள்ளம், ஒரே ஒரு குறிப்பு இன்னும். 10 வினாடிகள். நெஞ்சம், ஏதோ சொல். எப்படி சொல்லலாம் இதை? தெரிஞ்சிருந்தா தான் சொல்லியிருப்போமே இல்லை? துடிப்பது, இதயம், அது அவரே சொன்ன பிறகு அந்த சொல் இல்லைல்ல. நம்ம பிறமொழி சொற்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஹிந்தியில் சான்ஸ்கிரிட் எல்லாம் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதயத்துக்கு என்ன சொல்லுவீங்க? ஹிருதயம் இல்லை. அப்போ தமிழில் இதை எப்படி பழக்கத்தில் இருக்கிற சொல்ல எப்படி? இருதயம். ஓகே, முயற்சி பண்ணி 3 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. வெரி குட். மதிப்பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்க. 2வது சுற்றோட இறுதியில் மகாத்மா மாண்டேசரி மதுரை முன்னணியில் இருக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றில் உங்களை மறுபடியும் சந்திப்போம். காத்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இன்றைய நிகழ்ச்சி இந்த போட்டியினுடைய அரையிறுதி போட்டி, முதலாவது அரையிறுதி போட்டி. இப்போ 3வது சுற்றுக்கு வந்திருக்கோம். இந்த 3வது சுற்றில் அடிப்படை விதிமுறைகள் அதே தான். 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 2 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும் இந்த சுற்றில். இந்த 5 சொற்களும் எப்படி இருக்குன்னா, முதல் சுற்றை போல் ஒவ்வொரு சொல்லும் எழுத்துக்கள் இடம்பெயர்ந்து நிற்கும், ஜம்பிள் லெட்டர்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டீம்மேட்டுக்கு நீங்கள் குறிப்புகள் கொடுக்கணும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது ஒரு பஸ்ஸர் ரவுண்டு. 2 டீம்ஸுமே ஒரே டைம் ப்ளே பண்ண போகிறீங்க. ஒரே சொல்ல 2 அணிகளும் திரையில் பார்ப்பீங்க. யாரால் முதல்ல அதை சொல்லி என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதோ அவங்க பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு முதல் குறிப்பை உடனே கொடுத்துடணும். அதுக்கு பிறகு சிந்திக்கக்கூடாது. அது அடிப்படை இது. இல்லைனா அது முதல் மதிப்பெண்ணை இழந்துருவீங்க, அடுத்த அணிக்கு வாய்ப்பு போயிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இங்கே குறிப்புகள் கொடுக்க போவார் 2 பேர் மட்டும் இங்கே நில்லுங்க. குறிப்புகள் கொடுக்குறவங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய விதிமுறைகள் ரொம்ப முக்கியமானது. அந்த பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ண உடனே எந்த அணின்னு நான் சொன்ன பிறகு அவங்க உடனே முதல் குறிப்பை கொடுத்துடணும். அதுக்கு பிறகு சிந்திக்கக்கூடாது. 2வது விதிமுறை உங்களுக்காக, உங்களுடைய வசதிக்காக நினைவுபடுத்துகிறேன். 2 குறிப்புகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது.
மகாத்மா மாண்டேசரி. குங்குமம். சந்தனம். குறிப்பது. 2 குறிப்பாயிடுச்சு. மாங்கல்யம். மன்னிக்கணும். அடுத்த சொல்ல வந்துருச்சு. நாணயம். காசு. 2வது குறிப்பு. வேறு. சில்லறை. வெரி குட். அடுத்த சொல். நரகம். சொர்க்கம். வெரி குட். தாழ்வு. உயர்வு. மகத். வண்டி. வாகனம். சுழல்வது. சக்கரம். யா நாணம். வெக்கம். வெரி குட். மகாத்மா. தேன்மொழி. வரலாறு. வெரி குட். மகிழ்ச்சி. சோகம். பொருள். சந்தோஷம். பெரியார். சாரி. மகாத். தும்மல். இருமல். அடுத்து. விக்கல். வெரி குட். ஆண்கள். பெண்கள். பெரியார். கையில். வளையல். வெரி குட். புரளி. வதந்தி. பெரியார். மகாத்மா. சாரி. அடுத்தது. அடுத்த சொல். பெரியார். விலாசம். முகவரி. வெல் டன். இந்த பஸ்ஸர் சுற்றோட முடிவில் பெரியார் சென்டினரி மெமோரியல் நீங்கள் 5 மதிப்பெண்களும், மகாத்மா மாண்டேசரி 7 மதிப்பெண்களும் கேட்டிருக்கிறீங்க. முதல் அரையிறுதி போட்டியின் இறுதி சுற்று 4வது சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இது தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த மிக சுவாரஸ்யமான ஒரு சுற்று. இது வரைக்கும் உங்களோட மொழி ஆற்றலை மட்டும் பரிசோதிச்சுட்டு வந்தோம். இதில் கூடவே உங்களுடைய நினைவாற்றலையும் சேர்ந்து பரிசோதிக்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு சுற்று எனக்கு தெரிஞ்ச தமிழ் தொலைக்காட்சிகளில். உங்களுக்கு 1 நிமிட அவகாசத்தில் திரையில் எத்தனை சொற்களை பார்க்க முடியுமோ அத்தனை நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். அத்தனை உங்கள் மனதில் ஞாபகத்தில் இருத்தி கொண்டு பிறகு உங்களுடைய தோழிக்கு நீங்கள் குறிப்புகள் கொடுத்து கண்டுபிடிக்க வைக்க வேண்டும். இப்போ அந்த 1 நிமிடத்தில் நீங்கள் பார்க்குற சொற்கள் நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். ஒரு சொல்ல பார்த்த பிறகு அடுத்ததுன்னு சொன்னால் தான் அடுத்த சொல் திரையில் வரும். அது வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். ஸோ எத்தனை சொற்களை நீங்கள் நினைவில் நிறுத்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நீங்கள் முயற்சி பண்ணலாம். தொடங்கலாமா? 1 நிமிடத்தில் எத்தனை சொற்களை நினைவில் நிறுத்திக் கொள்ள முடியுமோ நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்து. 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 தொடங்கலாமா அர்ஷினி? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குழந்தை. மழலை. வெரி குட். ஆடை. உடை. மேலே. சட்டை. வில். அம்பு. வெரி குட். இலை. தலை. காய்ந்தது. சருகு. வெரி குட். பழம். காய். குட்டை. குளம். வெரி குட். தெய்வம். கடவுள். மாமி. சாமி. கூரை. கரை. பக்கம். தூரம். எலி. பூனை. கொறிப்பது.
சுண்டலி. யோசிச்சு பாரு. வேர். மரம். இருந்துச்சான்னு டவுட்டா இருக்கே. உங்கள் கால அவகாசம் முடிவடைந்தது. நீங்கள் கண்டுபிடித்த சொற்கள்லாம் சருகு, அம்பு, குளம், தூரம். அந்த குறிச்சது என்ன தெரியுமா? அணில். அணில். 3 கோடு. அதை தான் சொல்லணும். குறிப்பதுன்னு சொல்லிட்டு அந்த கோடு சொல்லணும், இல்லை ராமர் எதையோ சொல்லுவாங்க. காய் கண்டுபிடிச்சிங்க, சாமி கண்டுபிடிச்சிங்க, தூரிகை கண்டுபிடிக்கல. அதை விட்டுட்டேன். ஆமாம், அது மாதிரி இரவு சொல்லியாச்சு. அதுதான் மைண்டில் இருந்து நீ யோசிச்சுட்டு இருந்தது. மழலை சொல்லியாச்சு, தரை சொல்லியாச்சு, சட்டை. 9 சொற்கள். அபாரமான நினைவாற்றல். அதாவது இந்த ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சிக்கு போட்டியாளர்களாக பல பெரியவர்களை முன்னாடி நாங்கள் கூப்பிடும் பொழுது எல்லாருமே இங்கே ஏகப்பட்ட பதட்டம், நடுக்கம், ரொம்ப கஷ்டம், எங்களுக்கெல்லாம் விளையாட முடியாதுன்னு பலர் சொன்னது உண்டு. வந்த பிறகும் பலர் சொன்னாங்க. இங்கே வந்து நின்று பார்த்த சொல்ல குறிப்பு கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கிறதே அவ்வளோ பெரிய சவால்னா, அந்த பதட்டத்துக்குள்ளே நம்ம நினைவுக்குள்ளே இந்த சொற்களை கொண்டு போயிட்டு மறுபடியும் அதை வெளியே கொண்டு வந்து குறிப்பு சொல்லி கண்டுபிடிக்கிறது சாமானியமான சவால் அல்ல. அருமையாக கையாண்டிங்க மகாத்மா மாண்டேசரி. இதுக்கு ஏதாவது டெக்னிக் பயன்படுத்துறீங்களா? இல்லை, ஒவ்வொருத்தரையும் உள்வாங்கிக்கணும் நல்லா டீப்பாக ஆர்டரில். சரி, அதை பற்றி அவங்களுடைய சுற்று முடிந்த பிறகு பேசுவோம். வெல்டன் மகாத்மா மாண்டேசரி. 9 மதிப்பெண்கள். பெரியார் சென்டினரி மெமோரியல் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இந்த 4வது சுற்றில் எத்தனை சொற்களை உங்களால் நினைவுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை உங்களுடைய தோழியை கண்டுபிடிக்க வைக்க முடியுமோ முயற்சி பண்ணால் உங்களுக்கு பலன் உண்டு. முதல்ல 1 நிமிடம், அதற்குள்ளே எத்தனை சொற்களை நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் அடுத்துன்னு சொன்னால் தான் அடுத்த சொல் திரையில் வரும். அது வரைக்கும் அதே சொல் தான் இருக்கும். நீங்கள் விளையாட்டை துவங்கும் பொழுது நினைவில் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 2 குறிப்புகள் மட்டுமே. தொடங்கலாமா? நீங்கள் சொற்களை பதிவு செய்வதற்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்து 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 1 நிமிட நேரம் முடிவடைந்திருக்கிறது. நீங்கள் ஆயத்தமானால் நம்ம விளையாட துவங்கலாம். ஆர்டரில் தான் சொல்லணுமா இல்லை? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. தொடங்கலாம். நினைவில் இருக்க எந்த சொல்ல எப்போ வேணாலும் சொல்லலாம். தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தண்ணீர். தாகம். சுமப்பது. குடுவை. நீர் குடுவை. இல்லம். வீடு. வெரி குட். 1. எவரெஸ்ட். சிகரம். வேறு. மலை. அடுத்தது. நீலம். புயல். குட். 2. தர்மம். அறம். வெரி குட். 3. யுத்தம். போர். வெரி குட். 4. இளையராஜா.
இளையராஜா. இசையமைப்பாளர். பாதி. இசை. வெரி குட். 5 45 வினாடிகள். சுறுசுறுப்பு. சோம்பேறி. கோர்வு. சோர்வு. வெரி குட். 6 அன்பளிப்பு. பரிசு. வெரி குட். 7 வெரி குட். பெரியார் சென்டனரி மெமோரியல் 7 சொற்களை அழகா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல் டன். இப்படி இந்த பக்கம் வந்துருங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ். மகாத்மா மாண்டேசரி. இந்த சுற்றை பத்தி உங்களுடைய உணர்வுகளை இப்ப சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு சுற்றை பத்தி. அவளுக்கு இந்த பக்கம் நிக்கும்போது உன்னோட உணர்வை நீ சொல்லு, அந்த பக்கம் நிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு அவங்க சொல்லட்டும். அவளுக்கு எல்லா வேர்ட்ஸும் ஞாபகம் இருக்கணும்னு நான் தோணுச்சு எனக்கு. இல்ல நீங்க என்ன டெக்னிக் பிளான் பண்ணிட்டு வந்தீங்க இந்த சுற்றுக்கு? என்ன திட்டம் போட்டிருந்தீங்க? இல்லை ப்ராக்டிஸ் தான் பண்ணுவோம், வேறு திட்டம்னு எதுவும் இல்லை. ஓகே. ஒரு பேப்பரில் நிறைய வேர்ட்ஸ் எழுதி வச்சு டக்குன்னு பார்த்துட்டு கொடுக்குற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஞாபகம் எல்லாத்தையும் டக்கு டக்கு ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுடைய உணர்வுகள்? அதே மாதிரி தான் பேப்பர் எழுதி வச்சுட்டு தான் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணோம். அங்கே வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணனால இங்கே வரும்போது கொஞ்சம் எளிதாக இருந்துச்சு. மீனாட்சி? அப்பாடா நமக்கு இந்த வேலையே இல்லையேன்னு இருந்தது. இந்த பக்கம் நிக்கும்போது பாவம் அவன் என்ன பாடுபடுறாலும் நமக்கு இறக்கம் தான் அவங்க மேலே வந்திருக்கும். அப்பெல்லாம் எனக்கு வரல. நல்ல வேலை நம்மகிட்ட இந்த வேலையை கொடுக்கல, அவ பண்ணட்டும்னு இருந்தது. ஓகே. இதுக்கு ஒன்றுமே டெக்னிக்கை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கவே இல்லையா? அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு, அதாவது எத்தனை சொல்லு இருக்கோ அத்தனை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோன்னு நினச்சிங்களா? இல்லை ஒரு 5-10 மனசில் பார்த்தா கூட அதை ஞாபகம் வச்சுக்கோ, அது பண்ணால் போதும், அந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிங்களா? ஒரு இது பண்ணால் அது கொஞ்சம் ஸ்டெடியாக மைண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பொதுவாக இந்த மாதிரி இந்த நினைவாற்றல் விளையாட்டுகளுக்கு ஒரு அடிப்படை டெக்னிக் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பள்ளி குழந்தைகள் வந்து இந்த டெக்னிக் அடாப்ட் பண்ணி ஒரு ட்ரெயினர் வந்து பண்ணுறது வழக்கம். 100 சொற்களை வந்து ஈஸியாக 2-3 நிமிடங்களில் சொல்ல முடியும். அந்த டெக்னிக் அடாப்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றையும் ஒரு பொருளோடு இணைத்து கொள்ள வேண்டும். ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அதுக்கு தான் கேட்டேன் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களான்னு. 9 ரொம்ப அழகு, 7 அற்புதமாக முயற்சி பண்ணீங்க. வெல் டன் போத் ஆஃப் யூ. நல்ல ரவுண்டு. சுற்றுகள் முடிவடைந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் அணி யாருன்றது நமக்கும் தெரியும், வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கும் தெரியும். இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருப்பது மகாத்மா மாண்டேசரி சிபிஎஸ்இ ஸ்கூல் ஃப்ரம் மதுரை. மகாத்மா மாண்டேசரி நீங்கள் 33 மதிப்பெண்கள், பெரியார் சென்டனரி மெமோரியல் நீங்கள் 23 மதிப்பெண்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் போராடி இருக்கலாம். இதுக்கு முந்தைய லெவல் வரைக்கும் ரொம்ப அழகாக போராடினீங்க. முதல் சுற்றுலேருந்தே கொஞ்சம் நீங்கள் பின்தங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஒருவேளை பதட்டமாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற சொற்கள் ஒருவேளை சுற்றுகளில் வராமல் போயிருந்திருக்கலாம். எனிவே உங்களோட முயற்சி அழகாக இருந்தது. இவ்வளவு தொலைவு நீங்கள் வந்ததே உங்களோட திறமையின் வெளிப்பாடாக இருக்குது. இது போட்டி மட்டும் உங்களோட கடைசி முயற்சி அல்ல வாழ்க்கையில். இந்த மாதிரி நிறைய மேடைகளும் போட்டிகள் வரப்போது. எல்லாத்துலேயும் மனம் துவளாமல் பயிற்சி மட்டுமே மூலதனன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டிக்குள்ளே இனிமேல் நுழையணும். இந்த 2 அணிகளுக்கும் எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைய முதல் அரையிறுதி போட்டியிலிருந்து இறுதிப் போட்டிக்கு போயிருக்கிறாங்க மகாத்மா மாண்டேசரி. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பின்படி பெரியார் சென்டனரி மெமோரியல் உங்களுக்கு முடிஞ்சு போயிடலன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் 3 செமிஃபைனல்ஸ். இதில் ஒவ்வொரு செமிஃபைனல்லையும் வெற்றி பெறவங்க நேரடியாக இறுதிப் போட்டிக்கு போயிடுவாங்க. இதில் தோற்று போகும் ஒரு அணியும் 2வது அரையிறுதி போட்டியில் தோற்று போகும் அந்த 2 அணிகளுக்கும் இடையில் 3வது செமிஃபைனல் ஒன்று இருக்குது. அதனால் இன்னமும் உங்களுக்கு கதவு திறந்து தான் இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. உங்களுக்கு அந்த 3வது அரையிறுதி போட்டியில் 3வது அணியாக ஒருத்தங்க வராங்க. இவங்களோட அந்த காலிறுதி போட்டியில் திறமையாக விளையாண்டாங்கன்னு சொல்லி சென்னையை சேர்ந்த அந்த லேடி சிவசாமி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியரை 3வது அணியாக ஒரு அரையிறுதி போட்டிக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ 3 அணிகளாக சேர்ந்து இன்னொரு அரையிறுதி போட்டியில் நீங்கள் போராட போகிறீங்க. அதில் ஜெயிக்கிற அணி தான் 3வது அணியாக இறுதிப் போட்டிக்கு போக போகுது. உங்களோட வாய்ப்பை நீங்கள் இன்னமும் சரியாக பயன்படுத்திக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வாட்சர் பரிசு. இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை தவற விட்டு இருந்தாலும் 3வது அரையிறுதி போட்டிக்குள் இன்னொரு வாய்ப்பை தேடி நுழைய இருக்கிற
திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் பள்ளி மாணவியருக்கு எவரெஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வழங்கும் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கொன்று பரிசு. நேரடியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கும் மதுரை மகாத்மா மாண்டேசரி சிபிஎஸ்இ ஸ்கூல் மாணவியருக்கு www.smartshoppers.in வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் பரிசு. அடுத்த வாரம் 2வது அரையிறுதிப் போட்டியில் புதிய 2 அணிகளோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு வெற்றி பெற்ற பங்கு பெற்ற அணிகள் சார்பில் உங்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.